ரமேஷ், நாடு முழுவதும் ரயில் கட்டணம் உயர்வு டிசம்பர் 26 முதல் அமல் என்ற தகவல் வருகிறது. எந்தெந்த வகைகளில் டிக்கெட் உயர்த்தப்படுகிறது? விவரம் என்ன? 215 கிலோமீட்டருக்கு உள்ளாக இருக்கக்கூடிய ரயில் பயணங்களில் எந்த கட்டணமும் உயர்த்தப்படவில்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் மெயில் எக்ஸ்பிரஸ் நான் ஏசி 2 பைசா 1 கிலோமீட்டருக்கு உயர்வதாக சொல்லப்பட்டிருக்கிறது. அதே போல 215 கிலோமீட்டருக்கு மேல் பயணிக்கக்கூடிய நீண்ட தூர ரயில்களில் 1 கிலோமீட்டருக்கு 1 பைசா உயர்த்தப்பட்டிருக்கிறது. ஏசி வகுப்புகளுக்கு 2 பைசா கிலோமீட்டருக்கு உயர்த்தப்படுகிறது. அதே போல இந்த கட்டண உயர்வு மூலம் 600 கோடி ரூபாய் வருவாய் கிடைக்கும் என ரயில்வே திட்டமிட்டிருக்கிறது. அண்மையில் தான் சில மாதங்களுக்கு முன்பு 1 பைசா கட்டணம் என்பது உயர்த்தப்பட்டது. அதே போல 500 கிலோமீட்டருக்கு மேல் நான் ஏசி வகுப்புகள்ல ஒன்லி 10 ரூபாய் எக்ஸ்ட்ரா கட்டினா போதும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டிருக்கிறது. 500 கிலோமீட்டருக்கு மேல நான் ஏசியில போற பேசஞ்சர்ஸ் 10 ரூபாய் எக்ஸ்ட்ரா பே பண்ணணும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. இந்த கட்டண உயர்வு வரக்கூடிய 26ஆம் தேதி முதல் அமலுக்கு வரும் என்று சொல்லப்படுகிறது. புத்தாண்டு 2026 ஆண்டு பிறக்கக்கூடிய நிலையில் இந்த முக்கியமான அறிவிப்பு 26ஆம் தேதி இருக்கும் என்று சொல்லப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் இந்த மேன் பவர் என்று சொல்லக்கூடிய ரயில்வேயில் பணியாற்றக்கூடிய பணியாளர்களுடைய சம்பளம் 1,16,000 கோடி உயர்ந்திருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் ரயில்வே பணியாளர்களுக்கான பென்ஷன் 60,000 கோடி ரூபாய் கொடுக்கப்படுகிறது. இந்த ஆபரேஷனுக்காக மட்டுமே பார்த்தீங்கன்னா 2,63,000 கோடி ரூபாய் 2024-25 நிதியாண்டில் செலவு செய்யப்படுவதாகவும், எனவே இதையெல்லாம் சரி கட்டுவதற்காக இந்த குறைந்த அளவிலான ரயில் கட்டணம் உயர்வு என்பது சொல்லப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் தற்போது ரயில்வேல அதிக அளவிலான கூட்ஸ் வாகனங்களை அதிக அளவில் இந்த சரக்குகளை கையாள்வதற்காகவும் திட்டமிடப்பட்டிருப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது. அதே போல இந்த 12,000 ரயில்கள் இந்த ஃபெஸ்டிவல் சீசனுக்காக மட்டும் இந்த ஆண்டு இயக்கப்பட்டதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது. ரயில்வேயில் தொடர்ந்து சேவை என்பது சரியான முறையில் கொடுக்கப்படும் எனவும் ரயில்வே நிர்வாகம் சொல்லியிருக்கிறது. ரயில்வே பாத்தீங்கன்னா அதிக அளவிலான ரயில்களை இயக்கி மக்களுக்கு தேவையான குறிப்பாக குறைந்த கட்டணத்தில் ரயில் சேவையை வரும் காலங்களில் தொடர்ந்து கொடுப்போம் எனவும் ரயில்வேவுடைய பிரஸ் ரிலீஸ் மூலமாக தெரிய வருகிறது. கார்த்திகா.